ஆஃபீஸ் வெப் சீரிஸில் இன்றைக்கி வந்த 4 எபிசோடோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வெப் சீரிஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துவோட அம்மா கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து செமையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஜாலி ஜோயல் டைப்பு, மனசில் பட்டதை அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ரொம்ப இன்னசென்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க இந்துவை வந்து செம்ம டைமிங்காக கலாய்ப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்து அண்ட் பாரி இவங்களோட லவ் மேட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெயராஜ் அவருக்கு தெரிஞ்சது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சது. பட் எனக்கு ரொம்ப நாளாக வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்துவோட அம்மா. இவங்களுக்கு வந்து தெரிஞ்சா இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துவோட அம்மா வந்து பாரிக்கு பொண்ணு வேற பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்துக்கிட்டேயே போயிட்டு, "நீ ஏன் வந்து பாரியை கல்யாணம் பண்ணிக்கூடாது?" அப்படின்னு கேட்டு, இந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் அவங்க வந்து பாரியை இந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடில் நடந்துருச்சு. அவங்க வந்து செம்ம கலாட்டா பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஃபன்னாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ஜெயராஜோட கேரக்டரைசேஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அவர் எந்த விஷயத்தையுமே வந்து இல்லைப்பா இது எனக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறதோ இல்லை கத்துறதோ அந்த மாதிரி ட்ராமாலாம் கிரியேட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஓகே ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாரு. ஆனால் பேக்ரவுண்டில் செம விஷயங்கள் வந்து அவர் பண்ணி அதை நடக்க விடாமல் பண்ணுறாரு. இந்து அண்ட் பாரி இவங்க கல்யாணத்துலேயே இருக்கட்டும் குழப்பி விட்டு நம்ம இந்துவுக்குமே வந்து அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து உண்டாக்கிடுறாரு. அதாவது நீ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நீ உன் வேலையை விட்டனா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்டெரக்டாக அந்த மென்டலி அந்த தாட்டை வந்து பிளான் பண்ணிடுறாரு. நம்ம இந்துவுமே அதுக்கு வந்து விழுந்துடுறாங்க. ஐடி ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹைனஸை வேற திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஹைனஸ் கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பெரிய ட்ராகாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க வரப்போ அந்த இடத்துல பெருசாக ஒரு ஃபன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராஜ் தான் பிளான் பண்ணி கொண்டு வந்து இந்த ஆஃபீஸை இழுத்து மூடணும், இங்கே இருக்கிறவங்களெல்லாம் தூக்கணும்டா, இல்லைனா நம்ம பண்ண எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்வான்டாக ஒரு சீக்வன்ஸ் வேற இருக்கும். அதாவது கலெக்டர் வந்து விசிட் பண்றாரு இந்த ஆஃபீஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அந்த டைம் ஆஃபீஸை நம்ம பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க போடுற பிளான், அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா கூட அவ்வளவும் நடந்ததுக்கு ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுவுமே கலெக்டர்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. அண்ட் இவ்வளோத்தையும் தாண்டி நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரகாஷ் அண்ட் வேணி அவங்களோட ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி சைடில் போயிட்டே இருக்கும் தெரியுமா. அந்த சங்கு மாமாவோட என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த 4 எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 4 விஷயங்களை பற்றி தான் வந்து காட்டியிருப்பாங்க. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக இருந்த அந்த ஒரு விறுவிறுப்பு வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விறுவிறுன்னு பழைய மாதிரி போகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 4 எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.